நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் தனது தோழியரான கோபியர்களுடன் வாயிற்காவலர் அனுமதித்த பின் நந்தகோபனின் திருமாளிகைக்குள் நுழைகிறாள். அங்கு நந்தகோபனை எழுப்பி, அவனுக்கு அடுத்து படுத்திருந்த யசோதையை எழுப்பி, கண்ணனை எழுப்பி, அவன் குறிப்பால் பலராமனை எழுப்பும் அழகான பாசுரம் இது. பாசுரம் 17. ஆடையையும் நீரையும் உணவையும் வரையறையில்லாத தர்மம் செய்கின்ற எங்கள் தலைவராகிய நந்தகோபரே, பள்ளி எழுந்தருள வேண்டும். பூங்கொம்பு போன்ற ஆயர் பெண்களில் கொழுந்து போன்ற தலைவியே, எங்கள் குலவிளக்கே, எங்கள் இறைவியே, எங்களுக்கெல்லாம் தலைவியே, யசோதையம்மா எழுந்திருக்க வேண்டும். வாமன அவதார காலத்தில் மாவலியிடம் தானம் பெற்று உலகை அளக்கத் தொடங்கி ஓரடியால் பூமியை அளந்து மற்ற அடியால் ஆகாயத்தை ஊடறுத்து வளர்ந்து உலகங்களையெல்லாம் அளந்த தேவ தலைவனே, கண்ணா, உறக்கத்தை விடுத்து திருப்பள்ளி எழ வேண்டும். சிவந்த பொன்னாலான வீர கழல்களை அணிந்த திருவடிகளை உடைய பலராமனே, நீயும் உன் தம்பியான கண்ணனும் இனியும் உறங்காது எழுந்து எங்களுக்கு சேர்வை தர வேண்டும் என்று இந்த பாசுரத்தால் நந்தகோபனையும் யசோதையையும் கண்ணனையும் பலராமனையும் எழுப்புகிறாள் ஆண்டாள்.